ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஊர் ஏரியில் மீன் பிடிக்கிறது தான் வந்திருக்கேன். பாருங்கள், மீனே நல்லா கிடச்சிது. ஆனால் அதை தண்ணியிலே விட்டுட்ருப்பேன். நல்ல வேலை கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கரை மேலே விழுந்தது. பாருங்கள், நல்லா பெரிய மீன் தான், பெரிய ஜிலேபி இது. நம்ம ஊர் ஏரியில் பார்த்திங்கன்னா விரால் மீனும் ஜிலேபி மீனும் தான் அதிகமாக இருக்குது. விரால் மீன் வந்து தூண்டில் அதிகமாக கிடைக்க மாட்டுது, ஏன்னு தெரியல. அதெல்லாம் வலை ஏற்றால் தான், வலை விட்டால் தான் விரால் மீன்லாம் அதிகமாக கிடைக்குது. தூண்டியில் பார்த்திங்கன்னா வந்து ஜிலேபி மீன் தான் அதிகமாக. நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் நிறைய பேர் பிடிப்பாங்க அந்த ஏரியில். ஆனால் சைடில் பார்த்தாலுமே தெரியும் எத்தனை பேர் பிடிக்கிறாங்கன்னு. மீனும் வந்து ஜிலேபி மீனும் வந்து நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாகவே இருக்கும். மீனும் நல்லா பெரிய பெரிய மீனாகவே இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே நான் வந்து ஒரு பைப்புலாம் பிடிச்சிட்டேங்க. செம மீன் டக்கு டக்குன்னு மாட்டிக்கிச்சு. இது ஜிலேபி மீன்ன்றதுனால சீக்கிரமாக சிம்பிளாக பிடிச்சிடலாம். அதுக்கு வந்து மண்புழு இருந்தாலுமே போதும், சீக்கிரமாக பிடிச்சிடலாம். என்ன ஒன்றா அந்த மீன் பிடிச்சி தூண்டியில் மாட்டி இழுத்து அந்த வைப்ரேஷனே வேறு மாதிரி நல்லா ஃபீலாக இருக்கும். நம்ம மீன் இழுக்க சொல்ல நல்லா ஒரு ஃபீலிங்காக இருக்கும். பாருங்கள், சீக்கிரமாக டக்கு டக்குன்னு மாட்டிக்கிச்சிங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய வேலைலாம் இல்லை. பாருங்கள், நீங்கள் இது மாதிரி பிடிச்சிருக்க அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். ஜிலேபி மீன்லாம் சிம்பிளாக பிடிச்சிடலாங்க. இது வந்து அப்பப்போ நீங்கள் வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. வேறு மீன் பிடிக்கிறது தான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் அது சீக்கிரம் மாட்டாது. இதுவே விரால் மீன்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜிலேபி மீன்ன்றதுனால டக்கு டக்குன்னு சாப்பிட்ருவாங்க, மாட்டிப்பாங்க. தூண்டில் போட்டு கொஞ்ச நேரம் தாங்க, ரொம்ப நேரம் கூட கிடையாதுங்க, கொஞ்ச நேரத்துலேயே மாட்டிக்கிறாங்க. பாருங்கள், இது வந்து எங்கள் ஊர் ஏரி தான். எங்கள் ஊர் ஏரியில் நாங்கள் மட்டும் தான் பிடிப்போம். வெளியூர் ஆள்லாம் யாரும் வந்து அதிகமாக பிடிக்க மாட்டாங்க. இது வந்து மீன் வளர்ப்பு மீன்லாம் கிடையாதுங்க. ஏரியில் தன்னாரில் வளர்ந்த மீன் தான். யாரும் வளர்ப்பு மீன் எதுவும் அது மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம ஊர் ஏரியில் அதுவாக வளர்ந்த மீன் தான். இது வந்து வளர்ப்பு மீன், அதனால தான் சீக்கிரமாக பிடிச்சிடுறீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. வளர்ப்பு மீன்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ஊர் ஏரியில் தன்னாரில் வளர்ந்த மீன் தான், வந்த மீன் தான். நம்ம மீன் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம ஊர் ஏரிக்கு போனால் போதும், சிம்பிளாக டக்குன்னு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அந்த இழுக்க சொல்ல அந்த ஃபீலிங்கே தனியாக இருக்கும் நம்மளுக்கு. நல்லா வைப்ரேஷனோடு வரும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரி பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.